Hi students, இன்னைக்கு question economicsல இருந்தது. இதுதான் question. இதை நம்ம ஆன்சர் பண்ணோம்னா நம்மளுக்கு சில கான்செப்ட்ஸ் தெரியணும். ஒரு ஸ்டேட் எவ்வளவு செலவு பண்ணலாம் அப்படின்றது தான் இங்கே கேள்வி. அது அந்த ஸ்டேட்டோட உற்பத்தி அளவு ஜிஎஸ்டிபி அப்படின்ற கான்செப்டை பேஸ் பண்ணி தான் இருக்குது. ஜிஎஸ்டிபி எவ்வளவோ அது ஏற்ற மாதிரி தான் உங்களுக்கு வரவு, அந்த ரெவென்யூ ஆஃப் த ஸ்டேட் அப்படி இருக்கும். ஸோ இந்த வரவுக்கும் செலவுக்கும் இருக்க கேப் இருக்கு இல்லையா, இதுதான் நம்ம டெஃபிசிட் அப்படின்னு சொல்கிறோம். இந்த வரவில் நம்ம பாரோவிங்ஸை கணக்கு எடுக்காமல் பார்க்குறது தான் ஃபிஸ்கல் டெஃபிசிட் அப்படின்ற கான்செப்ட். ஓகே, ஸோ அப்போ எவ்வளோ ஒரு ஸ்டேட்டு செலவு பண்ணலாம் அப்படின்னா ஃபிஸ்கல் டெஃபிசிட் ஆஃப் அ ஸ்டேட் ஷுட் பி ஜஸ்ட் 3.5% ஆஃப் their ஜிஎஸ்டிபி. இது வந்து ஃபிஸ்கல் ரெஸ்பான்சிபிலிட்டி பட்ஜெட்ரி மேனேஜ்மெண்ட் ஆக்ட் ஆஃப் 2003 சொல்லியிருக்காங்க. இது நிதி ஒழுக்கத்துக்காக நம்ம பார்லிமெண்ட் பாஸ் பண்ண ஒரு ஆக்ட். இதை எல்லா ஸ்டேட்ஸும் ஃபாலோ பண்ணணும். இப்போது 3.5% தாண்டி நீங்கள் 4% அளவுக்கு உங்கள் கேப், தட்டு செலவு எக்ஸ்ட்ரா பண்ணணும் அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னு தான் கேட்டிருக்காங்க இந்த கொஷனில். எக்ஸ்ட்ரா செலவு பண்ணணும் அப்படின்னா நீங்கள் பவர் செக்டர் ரீஃபார்ம்ஸ் அப்படின்னு ஒன்று பண்ணிங்கன்னா நீங்கள் 3.5% தாண்டி 4% அளவுக்கு இந்த டெஃபிசிட்டை நீங்கள் மெயின்டைன் பண்ணிக்கலாம் அப்படின்னு சென்ட்ரல் கவர்மெண்ட் சொல்கிறாங்க. பவர் செக்டர் இதில் தான் நம்ம டான்ஜெட்கோ, எலக்ட்ரிசிட்டி இந்த மாதிரியான திங்ஸ் வருது. ஏன் வந்து பவர் செக்டர் ரீஃபார்ம் பண்ண சொல்கிறாங்க? அதில் தான் செலவு அதிகமாக இருக்குது. எப்படி பவர் செக்டரில் செலவு அதிகமாக இருக்குதுன்னா ஃபார்மர்ஸ், ஹவுஸ் ஹோல்ட்ஸ் இவங்க எல்லாருக்கும் தர சலுகைகள், ஃபார்ம் வெய்வர்ஸ், எலக்ட்ரிசிட்டி வெய்வர்ஸ், சப்சிடிஸ், இது எல்லாமே செலவு அதிகமாகும். இதை நம்ம ரீஃபார்ம் பண்ணிட்டோம்னா நம்மளுக்கு செலவும் குறையும். ஸோ இதை ஊக்குவிக்கிறதுக்காக சென்ட்ரல் கவர்மெண்ட் உருவாக்குன ஒரு இன்சென்டிவ் தான் இந்த 4% ஃபிஸ்கல் டெஃபிசிட் டார்கெட். ஸோ the answer is பவர் செக்டர் ரீஃபார்ம்ஸ். இப்போது தமிழ்நாடோட ஃபிஸ்கல் டெஃபிசிட் என்னன்னு தெரியுமா? ஆன்சர் கமெண்ட்ஸில் போடுங்க. தேங்க்ஸ்.